முஸ்லிம் உலகின் அடுத்த அம்சம் மரபுரிமை. இன்றைய மரபுரிமை ஆன்மீகத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் பற்றி பேசுகிறது. வழங்குகின்றார் சக செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ். சமூகத்தில் ஆன்மீகம் விலகிச் செல்லும் போது அங்கு அறியாமையும் சடவாதமும் தலை தூக்கும். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் அப்பாசிய கிலாபத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் சமூக புரட்சியை ஏற்படுத்திய அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த காலத்தில் பிறந்தார்கள். ரபியுனில் அவ்வல் மாதத்தை தொடர்ந்து வருகின்ற ரபியுனில் ஆகிர் மாதம் வந்தால் முஸ்லிம் உலகம் அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்கிறது. இதனால் தான் இமாம் தஹபி அவர்கள் கூட அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பூரணத்துவம் வாய்ந்த ஓர் உதாரணம் என கூறுகின்றார். அவர்கள் இளைஞராக இருந்தபோது அப்பாசியரின் ஒடுக்குமுறை தலைவிரித்தாடியது. சமூகத்தில் ஊழல் நிறைந்திருந்தது. அரசியல் ஸ்திரத்தன்மை நீடிக்கவில்லை. 21ஆம் நூற்றாண்டில் வாழும் இன்றைய முஸ்லிம் உம்மா முகம் கொடுக்கும் சமூக பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 19வது வயதில் கல்வி தேடி பக்தாத் சென்றபோது சிரியா, ஜெருசலம் போன்ற இடங்களில் நாளாந்தம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பக்தாத் நகர அப்பாசிய கலீஃபா பலமிழந்து காணப்பட்டார். சிற்றரசுகளை நிர்மாணிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். நயவஞ்சகத்தன்மை ஆட்சியில் நிலை கொண்டிருந்தது. உலமாக்கள் தமது செல்வங்களில் கூடுதலாக ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதி உதாரணமாக 2009ஆம் ஆண்டின் பின்னர் ஏற்பட்ட அரேபிய வசந்தத்தின் பெருபெயர்களை குறிப்பிடலாம். இந்த நிலையால் மனம் தளர்ந்து போன அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 32 ஆண்டுகளாக ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறைகளில் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். 50வது வயதில் தனது பிரசார பணிகளை ஆரம்பிக்கின்றார். இதனைத்தான் அவர்கள் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முழுமையாக மக்களின் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார்கள் என குறிப்பிடப்படுகின்றது. மன்னர்களை விட அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது என இமாம் இப்னு ரஜப் அவர்கள் எழுதுகிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் செல்வாக்கு அதிகரித்த காலப்பகுதியில் தான் பக்தாத் நகரின் மேயராக அபு அல் முலஃபர் அல் முஸ்தஞ்சித் பிலல்லா பதவியேற்கின்றார். மேயராக இருந்த கலீஃபாவுக்கு செல்வாக்கோ வெளிநாட்டு உதவிகளோ இருக்கவில்லை. இதனால் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது பக்தாத் நகர மேயருக்கு பொறாமை ஏற்படுகிறது. தனது புகழை அதிகரித்துக் கொள்வதற்காக அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கின்றார் கலீஃபா. கலீஃபாவோடு 10 ஊழியர்கள் செல்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியரும் தங்க மூட்டைகளை சுமந்திருந்தார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தங்க மூட்டைகளை பரிசாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கலீஃபாவின் வற்புறுத்தலால் அவர்கள் தங்க மூட்டைகளை கையால் எடுக்கிறார்கள். தங்க மூட்டைகளில் கையை விட்ட அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கத்தை கையில் எடுத்து பிடிக்கிறார்கள். தங்கத்தில் இருந்து இரத்தம் வெளிவந்து கொண்டிருந்தது. அப்பாவி மக்களின் இரத்தத்தையா எனக்கு பரிசாக தருகிறீர்? உமக்கு வெட்கமாக இல்லை என கேட்கிறார்கள். இதனால் கலீஃபா ஆச்சரியம் அடைந்தார் என இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்ற இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்காவின் நவவி கற்கை ஸ்தாபனத்தின் பணிப்பாளரும் வரலாற்றுத்துறை நிபுணருமான கலாநிதி உமர் ஃபாரூக் அப்துல்லா அவர்கள் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். போலி நயவஞ்சகத்தன்மைக்கு எதிராகவும் இமாம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருத்து வெளியிட்டார்கள். கிறிஸ்துக்கு பின் 1151ஆம் ஆண்டுக்கும் கிறிஸ்துக்கு பின் 1155ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பெரும்பாலான அறிஞர்களும் மக்களும் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடுகிறார்கள். உலகில் பல இடங்களில் இருந்தும் ஈராக் தலைநகர் பக்தாதில் இருந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கல்லூரியை நோக்கி பலர் படையெடுக்கிறார்கள். ஆன்மீக பயிற்சிகளை வழங்கும் மத்திய தலமாகவும் அது திகழ்ந்தது. ஜிஹாத், தஅவா போன்ற பணிகளுக்காகவும் ஆட்களை பயிற்றுவித்தது அந்த இடம். சிரியா, பலஸ்தீன் போன்ற இடங்களில் அவர்களின் மாணவர்கள் ஊக்கத்தோடு செயற்பட்டார்கள்.
இமாம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினால் கவரப்பட்டவர்கள் அவருடைய பெரும்பாலான மாணவர்கள். சிலுவை யுத்தத்திலிருந்து பலஸ்தீனை பாதுகாத்த நூர்தீன் ஜங்கி, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர்கள் அவருடைய பிரதான மாணவர்களாவர். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் முரீதான சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் அஷ்அரி அகீதாவை முதலில் அறிமுகப்படுத்துகிறார். சிரியாவில் 1263 ஆண்டு முதல் 1328 ஆண்டு வரை வாழ்ந்த ஷேக் இப்னு தைமியா அல் ஹர்ரானி அவர்கள் கூட அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தனது ஆன்மீக குருவாக ஏற்றிருந்தார். இமாம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் வாழ்ந்த காலப்பகுதியில் 15 லட்சம் பேரை இஸ்லாத்துக்குள் எடுத்தார்கள். ஆன்மீகத் துறையில் ஏற்படுத்திய மாபெரும் சீர்திருத்தம் முஹியுத்தீன் என்ற பெயரால் அவர்களை அழைக்க காரணமாக அமைந்தது. இவர்களை போன்ற மாபெரும் சீர்திருத்தவாதியை காண்பது அரிது. நேர்மையும் உண்மையும் நிறைந்த தலைவரின் வழிகாட்டல் 21ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தத்தில் மகத்தான பணியை செய்யும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات